பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நாடொரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழும். உண்மையில் என் மனம் மெழுகாகும் சில இருட்டுக்கு தானது ஒளி வீசும் கடைசி வரை தனியாய் உருகும். மாமா என்ன மாமா வீட்டுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எல்லாம் நம்ம பிரச்சனை தான். அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. மாமா என்ன சொல்ற? நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா? நான் லவ் பண்றது மட்டும் தான் தெரியும். உண்மைதான் லவ் பண்றேன்னு தெரியாது. நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தானா அப்பா எனக்கு வெளியில பொண்ணு பார்த்துட்டாங்க. நான் அவளை தான் கட்டி ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. அதான் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன மாமா என்னென்னமா சொல்ற? தெரியுதா இதுக்குதான் ஆரம்பத்துல சொல்ல நீ என்ன பார்க்காத மாமா, என்கிட்ட பேசாத, என்கிட்ட பழகாதன்னு. எங்கேயாவது புரிஞ்சுக்கிட்டியா? இப்ப பாத்தியா என்ன நல்லா நடந்துட்டு இருக்கேன்? மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன சொல்ல போறேன்? என்ன மறந்துடுமாமா? நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். வேணாம் மாமா, என்ன வீட்டுன்னு சொல்ல போறியா? மாமா என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனையை தாண்டி நீ எனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா மாமா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்பவே உன் கழுத்துல தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். இங்க பாரு, சும்மா எடுத்துக்கலாம். நான் வேணாம் மாமா, என்ன விட்டுட்டு போயிடுமாமான்னு சொல்லாத. அப்படின்னா என்னால போக முடியாது. இல்ல மாமா எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு. அந்த மாமா உன் மேல கோவமா இருக்காரு. நம்ம விஷயம் என்ன அண்ணனுக்கு தெரியாது. அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. மாமா ப்ளீஸ் மாமா, நான் உனக்கு வேணாம் மாமா, என்னை விட்டு போயிடு. ஏய் மோய் முறை, சும்மா என்ன விட்டுட்டு போயிடு வேணாம் மாமான்னு. உன்னை விட்டுட்டு போறதுக்காக பின்னாடி லோன் நடந்தனும். உன்னை விட்டுட்டு போறதுக்காக தான் உன்னை காதலிச்சனும். இங்க பார், உன்னை விட்டுட்டு போறதுக்காகவும் நான் லவ் பண்ணல. உங்களுக்கு தாலியை கட்டி உன் கூட வாழணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாடி லோன் அலைஞ்சி உன்னை லவ் பண்ணி. சும்மா விட்டுட்டு போனேன். என்ன மாமா பேசுற? அங்க உங்க அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க, இங்க அண்ணனும் கண்டிப்பா சம்மதிக்காது. இப்படி நம்ம வீட்டு சைடுல யாருமே சம்மதம் தராம நம்ம எப்படி மாமா கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ முடியும்? அதுக்குதான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரோட ஆசைக்காக எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் மாமா. சரிடி, எனக்கு என்ன, நம்ம பிரிஞ்சிடணும் அவ்வளவுதானே. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பிரிஞ்சிடுவோம். இனி உன் வாழ்க்கையில என்னை பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாத இடத்துக்கு நான் போறேன். நீ அது சந்தோஷமா இரு, சரியா? இனி உன் வாழ்க்கையில நீ என்னை பார்க்கவே மாட்டேன். மாமா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத மாமா. நீ தான் சொன்ன நம்ம பிரிஞ்சிடலான்னு. நான் விட்டு பிரிஞ்சு போறேன், நீயாவது நிம்மதியா இரு. மாமா நீ நிம்மதியா இருக்கணும் தான் இப்படி சொன்னேன். ஆனா நீ இல்ல, என்னை விட்டுட்டு போகாத மாமா. என்னால உனக்கு நிறைய பிரச்சனைகள் மாமா. நம்ம காதலான இவ்வளவு பிரச்சனைனா நம்ம காதல் வேணான்னு நினைச்சேன் மாமா. யாருக்கு தாண்டி பிரச்சனை இல்லை, காதலிக்கிறவங்களாம் ஈஸியா சேர்ந்துறது இல்லை. பல பிரச்சனைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறாங்களே. அப்படி எடுத்து வைக்கிற அடிதான் வாழ்நாள் முழுக்கும் சந்தோஷத்தை தரும். ஈஸியா எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாதுடி. சாரி மாமா, நீ சந்தோஷமா இருக்க, நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது மாமா. சரி அல்லாத, இங்க பாரு, நான் இப்ப ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். முடிவரவா? என்ன மாமா சொல்ற? ஆமா, இங்க இருந்து நான் போகணும், உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை என் பொண்டாட்டியா தான் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். மாமா என்ன பேசுற? என்ன பேசிட்டு இருக்க நீ? கனி ப்ளீஸ், எனக்கு இதை தவிர வேற வழி கிடையாது. இங்க பாரு, இப்போ நான் இங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அப்போ என்ன வேற ஒரு பொண்ணு கத்து தாலி கட்ட வச்சிருவாங்க. நான் அங்கிருந்து போராடி தப்பிச்சு தான் இங்க வந்திருக்கேன். மறுபடியும் நான் இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா உன்னை என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா மட்டும்தான் நான் அங்க போவேன். நீ இல்லைன்னா நான் போக முடியாது. இங்க பாருடி ப்ளீஸ், என்ன நம்புறல, நான் சந்தோஷமா பார்த்துப்பேன்டி. என்ன நம்பி பின்னாடி வாடி. ஐயோ மாமா, நான் உன்னை நம்பலாம் இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் அன்னைக்கு அண்ணனுக்கும் பிரியா அன்னைக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீ இப்ப வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? கனி ப்ளீஸ்மா, எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்டி.
நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கேன், திரும்பி உன்னை பார்க்க வருவேன்னு கூட எனக்கு தெரியாதுடி. மாமா அதுக்கு கல்யாணம் அது இதுன்னு இல்லை மாமா. எனக்கு என்ன இதெல்லாம் சரியா படம்னு தோணல. கனி ப்ளீஸ், நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்தே ஆகணும். ஏன் மாமா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லை மாமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சத்தியமா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன மாமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு மாமா, அங்க மாமாவோட சம்மதம், இங்க அண்ணன் அம்மா இவங்க சம்மதம் இல்லாம நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் மாமா. கனி, இப்போதைக்கு நம்மளால எல்லா சம்மதத்தை வாங்க முடியாதுமா. இங்க பாரு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேல இருக்க கோவம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாமா? ப்ளீஸ் கனி, சொன்ன கேளு. நீ என்ன சொன்னாலும் சரி மாமா, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அம்மா அண்ணன் சம்மதம் இல்லாம நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணன் சம்மதிச்சு அண்ணனும் என்ன உன் கையில புடிச்சு கொடுக்கணும், அதுதான் மாமா எனக்கு ஆசை. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். சாரி மாமா, நீ என் மேல கோச்சிட்டாலும் பரவாயில்ல. இப்ப நீ என்ன வேண்டி முடிவா சொல்ற? என் முடிவு இதுதான் மாமா. எனக்கு அண்ணனும் அம்மாவும் சம்மதிக்கணும், அதே போல அங்க அத்தையும் மாமாவும் சம்மதிக்கணும். இவங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா நம்ம கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல. சரி, முதல்ல மாமா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் இதை பத்தி பேசலாம். சரிடா பரண்டி, நான் என் ரூமுக்கு போறேன். இதை பத்தி பேசதான் வந்தேனே. ஆனா எனக்கு முன்னாடி உனக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல பராடி, நீ உன் வேலையில மட்டும் இல்ல, குடும்பத்திலேயே கண்ணு கருத்தமா இருக்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா பராடி. என்ன பத்தி பேசுறீங்க? ஏன் குடும்பத்தை நான் பார்க்காம வேற யார் பார்ப்பாங்க? அப்பாவுக்கு அடுத்து யாராவது பாட்டி பார்க்கணும். வீட்டுக்கு மூத்த பிள்ளை, நான் பொறுப்பா இருக்கணும்ல. அப்பா வேலை வேலைன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் தானே பார்த்தாகணும். டே பேராண்டி, உங்க தாத்தனுக்கும் உங்க அப்பனுக்கும் கொஞ்சம் கூட ஒரு விஷயத்துல கூட தப்பாம தவறாம அச்சு பிசறாம அப்படியே பிறந்திருக்கடா நீனு. பாட்டி, தாத்தா கதையும் எனக்கு தெரியும். தாத்தாவா ஒண்ணு இந்த அளவுக்கு வந்துடல. தாத்தாக்கு பின்னாடி பார்வதிங்கிற பேர் இருக்க போய் தான் தாத்தா இந்த இடத்துல நிக்கிறாரு. அப்பாவும் அப்படிதானே எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. எனக்கு பின்னாடியும் என் பாட்டி தான் இருக்காங்க. என் பாட்டிக்கு அப்புறமா தான் என் பொண்டாட்டி. அடே பேராண்டி, உன் ஆத்தால விட்டுட்டியே. அம்மாவுக்கு தெரியும் அம்மா எந்த இடத்துல இருக்காங்கன்னு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. அம்மா இந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்க. ஆனா என்ன எந்த விதத்துல பாத்துக்கணுமோ அந்த விதத்தை நல்லாவே பாத்துப்பாங்க. டே பேராண்டி, நீ பொறுப்பான புள்ள மட்டும் இல்லடா, குடும்ப தலைவராகவும் மாறிட்ட. அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசினா அம்மாவை பாத்துக்க முடியும், பாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும், பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கிட்டா அவ சந்தோஷமா இருப்பான்னு எல்லாமே பொண்ணு விடாம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா பேராண்டி. பாட்டி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே குடும்பத்தை நடத்த முடியும். ஆமாடா பேராண்டி, அது ரொம்ப உண்மைதான். என் பேராண்டிக்கு எதுவும் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூட என் பேராண்டிக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரணும்னு நினைச்சேன். ஆமா, நாளைக்கு நடக்க போற முத ராத்திரியில ஏதாவது உனக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லு, தாத்தனை வேணா அனுப்பி வைக்கிறேன். பாட்டி, என்ன பாட்டி நீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் எனக்கே நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எத்தனை பேத்தி என்னமோ ஊருக்குள்ள வரதுக்குள்ள வரலாமான்னு கேட்டு வரேன். என்ன? ஒண்ணும் இல்ல, பாட்டியும் பேரனும் ஏதோ சீரியஸா பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, அதான் கேட்டுட்டு வரலாமேன்னு வந்தேன். என்ன ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணடா? ஆமா, ரெண்டு பேரும் எதை பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். பாட்டி போட்டோம், அப்புறமா சொல்றேன். எதை பத்தி இது? ஆமாடி, என் பேரன் அப்புறமா சொல்லுவேன். நாங்க எதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணோன்னு நான் இருக்கும்போது சொல்ல நல்லா இருக்காது. நான் போனதுக்கு அப்புறமா உனக்கு தனியா சொல்லுவா, கேட்டு தெரிஞ்சுக்க. ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்க பேரக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்றீங்க, என்கிட்டயும் சொல்லுங்க என்ன விஷயம்னு. நானும் யோசிப்பல, நானும் உங்களுக்கு நாலு நல்லது சொல்லுவேல. சொல்லுங்க பாட்டி. அவர் சொல்ல மாட்டாரு, நீங்க சொல்லுங்க. ஓய் பொண்டாட்டி, அதான் நான் சொல்றேன்ல. பாட்டி போட்டோம், அப்புறமா என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு உன்கிட்ட சொல்றேன். என்ன இந்த விஷயத்த உன்கிட்ட தான் மெயினா டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பாட்டி சொல்லுங்க பாட்டி. அட குறுக்கிட்டு சிரிக்கி, அதை என் பேரடி தனியா சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, இதமா உனக்கு விளங்கல? அது சரி. இப்படி ஒரு பொண்டாட்டிய இவன் விட்டு கொடுக்காம பேசுறானே. ஏண்டி இப்படி கூட டியூப்லைட் ஆயிருப்பேன், கொஞ்சம் பார்த்து ஷார்ப் ஆயிடுடி. கருப்புற மாதிரி பக்குன்னு பத்திக்க வேணாம். பாட்டி என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அடங்க மாட்டோம் இவ்வளோ. பெரடி சிரிக்கி, எதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணணும் விட்ட சொல்லணும் அதானே? ஆமா ஆமா, எனக்கு தெரியணும். சொல்லுங்க பாட்டி. என்னடா பெரடி, நானே சொல்லிட்டு வா. வேற வாலி, அதை பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாள் பாட்டி. சொல்லிடுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது புரியும். மாமா ஏன் அப்படி சொன்னாரு, நீங்களே சொல்லிடுங்க பாட்டி. பாட்டி அத மாமாவே சொல்லிட்டாங்களே, சொல்லுங்க பாட்டி. எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு சொல்லுங்க. இல்ல ஒரு ஆனதைய சிரிக்கி, இப்ப சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லடி பேத்தி, நாளைக்கு உங்களுக்கு
தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குல? ஆமாமா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பாட்டி? அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ராத்திரி சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியுமா? ஆமா, சாந்தி முகூர்த்தம். அதுக்கு என்ன பாட்டி? அது ஒரு இல்லை பேத்தி. என் பேரண்டிக்கு அதுல முன் அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதான் எல்லாம் பார்த்து பக்குவமா பண்ணிடுவியாடா, இல்ல தாத்தனை வேணா அழைத்து வைக்கிறேன், எதனா சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கிறியாடான்னு கேட்டு இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் பேத்தி. பேத்தி, ஏன் பேத்தி? அடி சிரிக்கி. பாட்டி என்னடி சிரிக்கி? இப்ப புரிஞ்சிருச்சா நாங்க எதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணாலிட்டு? என் பேராடி அப்பவே சொன்னான், பாட்டி போகட்டோடி இதை தனியா சொல்றேன்னு. அடடிதான் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்னு கேட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அது அது வந்து மாமா, சாரி மாமா. சாரியா? பாட்டி போகட்டடி உனக்கு இருக்கு. சரி பேத்தி, என் பேரனை கேட்டுட்டேன். உனக்கு ஏதோ அந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு, நான் வேணா சொல்லி தரேன். பாட்டி நேரம் ஆகுது, நீங்க போங்க, போய் தூங்குங்க. அவருக்கு காலையில ஃபேக்டரிக்கு சீக்கிரம் போடும், அவரை தூங்கணும்ல. நீங்க போக பாட்டி. இதை சிரிக்க அப்பவே என் பேராடி சொன்னான். அவ சொல்ல போதே கேட்கணும். எங்கடி புருஷ பேச்ச கேக்குறீங்க? கேட்கறதே இல்ல. அதான் இப்ப புரிஞ்சுதா? அப்பவே உன் புருஷ பேச்ச கேட்டுக்கலாமா? தப்புதான் 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 மாமா, சாரி மாமா. அது சரி 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 போ. உனக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா என் பேராடி கிட்ட தெரிஞ்சுக்க. என் பேராடி தியரியாவும் சொல்லி தருவான், பிராக்டிக்கலாவும் செஞ்சு காட்டுவான். அதனால அவகிட்ட கேட்டுக்க. நான் போறேன். சரிடா பேராடி, நான் சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்க. வீட்டுல யார்கிட்டயும் எதையும் காமிச்சிக்க வேணாம், சரியா? நான் போறேன். ஆமா பாட்டி, நானே இது சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களும் சொல்லிட்டீங்க. என்ன எது நானே பாத்துக்கிறேன் பாட்டி. நீங்களும் மைண்டை ஃப்ரீயா விட்டு நிம்மதியா இருங்க, மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை பேராடி? என் பேராடி இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். என் பேராடி, பாட்டி கேட்ட இந்த 2 விஷயமும் கண்டிப்பா நடக்கணும். நடத்துரு, சரியா? இது நடத்தி கொடுத்துருவேன், எனக்கு நல்லா தெரியும். சரிடா பேராடி, அந்த தாத்தா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. நான் போறேன். சரிங்க பாட்டி, நீங்க போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க, மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன். சரிடா பேராடி, கிளம்புறேன். பேத்தி போ, உங்க புருஷ காத்துக்கிட்டு இருக்கான், போய் டிஸ்கஸ் பண்ணு. பாட்டி கிளம்புறேன். ஐயோ மாமா மறைக்கிறாரு. ஆமா, லைட்டா மறைக்கிறாரு தான். ஏய் என்னடி அங்க நின்று போயிட்டு இருக்க? வா வாங்க மேடம், கொஞ்சம் பக்கத்துல வாங்க, உங்களுக்கு இருக்கு, வாடி. மாமா, அது உங்களுக்கு பால் பால் தானே, குடிக்கலாம், கண்டிப்பா குடிக்கணும். அதுக்கு முன்னாடி மேடம் கொஞ்சம் பக்கத்துல வரணும், வாங்க. மாமா நீங்க திட்ட மாட்டீங்க சொல்லுங்க, அப்பதான் வருவேன். திட்டுறதா? திட்டுறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன் தாடி, வாடிங்க. மாமா நீங்க கூப்பிட்டதை வந்துட்டேன்ல, திட்டாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ வேற ஏதோ விஷயத்த பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களோன்னு நினைச்சு ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன் மாமா. ஏடி உனக்கு ஆர்வம் இருக்கலாம்டா, அதுக்காக இப்படியா? அதான் சொன்னல, பாட்டி போகட்டும் நான் சொல்றேன்னு. அதுக்குள்ள என்னடி? பாட்டி போனதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி சொல்லலாம்னு நினைச்சேன். மாமா போக மாமா. போகவா? ஏய் இனிமேல போகவே சொல்லக்கூடாது. ஹிந்தியோட போகுங்கிற வார்த்தைக்கு எட்டு கடை போட்டுரு, சரியா? போட மாட்டேன், இனிமேதான் அதை அதிகமா சொல்லணும். ஏன்னா நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. இதை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். ஆமா, என் மாமா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. நீங்க பாக்குற பார்வைக்கும் உள்ளுக்குள்ளார ஓடுற விஷயத்துக்கும் சார் இப்ப இல்ல இருக்கவா கட்டி பிடிக்க போறீங்க. அப்படி அடுத்து இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ சொல்லலனாலும் நான் செய்வேன். வேண்டாம், அதான் நாளைக்கு எல்லாமே இல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. அதான் முடிய மாட்டது. இப்படி அழகான பொண்டாட்டி பக்கத்து வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியலடி. அதுக்குதான் சொல்றேன், அது பொண்டாட்டி சாடி செல்லக்குடி. குறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா, தளிரது மலரது தானா, இது ஒரு தொடர்கதை தானா, தளிரது மலரது தான், இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை,
உலகமெல்லாம் அழகாக முன்னாலே தெரிகிறது துடிக்கிற இதயத்தின் ஓசைகள் நீயே ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன் உன்னை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன் எதற்காக சரி எல்லா திங்ஸும் வேன் ஏற்றி அப்பவே அனுப்பியாச்சு. மீதி நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் இப்போ நான் கார்ல ஏற்றிருக்கேன். அது மட்டும் இல்லை வேன் 2-3 ட்ரிப்பு மண்டபத்துக்கு போயிட்டு வந்துச்சு. இப்போ எதனா வேலை இருக்கா? எதனா திங்ஸ் எதனா ஏற்றி அனுப்பணுமா? இல்லை நம்ம மட்டும் கிளம்ப வேண்டியது இருக்கா? கிளம்பணும்னா நம்ம கிளம்பிட வேண்டியதான். பிரியா கூட்டி கிளம்பிடுவோமா? என்னம்மா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்படி அமைதியா இருந்தா என்னமா இருக்கும்? என்னம்மா ஏதாவது மறந்துட்டியா? இன்னும் ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா என்ன? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா ஃபோன் பண்ணல. அவங்க மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் கிளம்பலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் எதுவும் வரலங்க. அது சரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணலன்னா நீ இப்படி உண்மை இருக்கியாமா? விஜய் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் கால் பண்ணிடுவாரு. அதுக்கே நல்லா இருக்கா? சே அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது வேற. என்னம்மா என்னாச்சு? எதுக்குமே இப்ப கிளம்புற நேரத்துல இப்படி இருக்க? ஏங்க இப்படிதானுங்க முதல் டைம் பிரியாவுக்கு கல்யாணம் போது நம்ம எல்லாம் இப்படி தானுங்க சந்தோஷமா மண்டபத்துக்கு கிளம்பணும். ஆனா அடுத்த நாளே நம்ம பொண்ணு கல்யாணம் நின்றுடுச்சேங்க. திரும்பி நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே. இந்த தடவையும் அந்த மாதிரிலாம் ஏதோ. என்னம்மா நீ இப்படி யோசிக்க? இங்க பாரு சரு, அன்னைக்கு உன் மனசுல ஒரு விதமான குழப்பங்கள் இருந்துட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கல்யாணமும் நின்றுச்சு. ஆனா இப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு எதுனா குழப்பம் இருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது மனஸ்தாபம் இருக்கா? மன சங்கடம் இருக்கா? சொல்லுமா. சே அது எப்படிங்க? விஜய் மாப்பிள்ள கல்யாணம் எப்போன்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்குள்ள எந்த மன சங்கடமும் இல்லைங்க. அதுதான் நானும் சொல்றேன். நம்ம மாப்பிள்ளை நம்ம பொண்ணு அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. நீயும் நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சா கூட மாப்பிள்ளை கண்டிப்பா நிறுத்த விட மாட்டாரு. அது போலதான் அந்த கடவுளே நிறுத்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்காது. என் மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தை தாலி கட்டணும்னு முடிவா இருக்காரு. என் பொண்ணும் அதேதான். முன்னாடி அர்ஜுன் மாப்பிள்ளைய என் பொண்ணு உண்மையா நேசிக்கல. ஆனா இங்க இப்ப அப்படி கிடையாது. விஜய் மாப்பிள்ளை என் பொண்ணு ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு. அதை விட ஒரு படி மேல என் பொண்ணும் நம்ம மாப்பிள்ளையும் நேசிக்கிறான். 2 பேர் மனசு அங்க எப்பயோ ஒத்து போயிடுச்சு. இந்த கல்யாணங்கள்லாம் சும்மா பேருக்காக சம்பிரதாயத்துக்காக நம்ம பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க 2 பேர் மனசு என்னைக்கும் சேர்ந்துருச்சுமா. ஊரறிய இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். அவங்க 2 பேர் மனசு என்னைக்கும் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஊரறிய அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போறோம். எல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா பல எப்பவுமே மறந்துடாதுல்ல. அதான் அன்னைக்கு நாள் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. இங்க பாருமா சரும், சும்மா அதை இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்க கூடாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நம்மளாம் மண்டபத்தை கிளம்பணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க. கோவிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு கிளம்பணும். சரி கிளம்புவோமா? சரிங்க, தெரியாம எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன். அதான் மனசு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணுக்கு அப்படியே கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. சரிங்க, நம்ம கிளம்புவோம். நேரத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சரிங்க, நான் பிரியாவுக்கு போறேன். அதை செய் முதல்ல. நம்ம என்ன கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி கிளம்பி வந்து நிக்கிறோம். இந்த கல்யாண பொண்ணு இங்க காலம் காணும். அங்க மாப்பிள்ளை கிட்ட ஒரு போனியும் காணும். மாப்பிள்ளை கிளம்புனாலும் இல்லையான்னு தெரியல. ஏன் மாப்பிள்ளை எப்பயும் கிளம்பி இருப்பாரு? நம்ம எல்லாம் லேட் பண்றோமோ இல்லையோ, அவர் லேட் பண்ணவே மாட்டாரு. ஆனா அவரு ஏன் லேட் பண்றாரு? ஆமாங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணு விட மாட்டாருதான். தூங்கி எழுந்திருக்காததும் போன் அடிச்சுட்டாரு. அத்தை என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு. மாப்பிள்ளை நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க, உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட கொடுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை போட்டு இருக்க மாட்டாரு. முதல்ல நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சு என் மாப்பிள்ளை கிட்ட, ஏப்பா சாமி உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, இது எங்களை சொல்லப்படக்கூடாது, மாப்பிள்ளை கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடும் பாத்துக்க. ஆமாங்க, நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க மாப்பிள்ளை கிட்ட. அம்மா தேவதை வம்சம் நீயோ, தென்னிலா வம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானரில் நீயோ. பிரியாமா மாமா, என் பொண்ணை பார்த்து என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பிரியா. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அதிகமா இல்ல? போமா. ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்களே, உன் மாப்பிள்ளை கிட்ட என்ன பிடிச்சு கொடுத்துடணும்னு. என்னம்மா? அது ஒண்ணு இல்ல பிரியாமா, மாப்பிள்ளை எப்பதான் உங்க பொண்ணு என் கையில கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ளை, விடிஞ்சதும் என் பொண்ணு உங்க கையில கொடுத்து உங்க கூடவே அனுப்பி விட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். பாருடா, என் பிரியாவுக்கு வெக்க கூட பட தெரியுதா? என் பொண்ணு இப்படி வைக்கப்படுறாரா, அதுக்கு முழுக்க முழுக்க என் மாப்பிள்ளை தான் காரணமே. பிரியாமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
அன்னைக்கு இல்லாத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு மனசு முழுக்க நிறைஞ்சு கிடக்கு. சரி சரி, நேரம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? நான் எப்பவும் ரெடி தான்பா. நீங்க போலான்னு சொன்னா நம்ம போலாம். அதேடா, என் பொண்ணு சுத்தி வளைச்சு எப்பதாம என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு கேக்குறேன், நல்லாவே தெரியுதுமா. சரி சரி, வாமா பிரியா, கிளம்புவோம். பிரியாமா, நம்ம இப்ப நேரம் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போறோம். சரியா? கோவிலுக்கா? அம்மா, நம்ம மட்டும் கோவிலுக்கு போறோமா? கவலைப்படாத பிரியாமா, என் மாப்பிள்ளையும் சம்மந்தி வீட்டுக்காரங்க எப்பயோ கோவிலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம தான் லேட்டு நினைக்கிறேன். சரி சரி, நம்ம சீக்கிரம் கிளம்புவோமா? கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போறோம். சரியா? அப்பா சரி, போலாமா? அதுக்கு ரெடி செல்லும், கிளம்ப வேண்டியதுதான். வாமா, கிளம்புவோம். சரிம்மா. என்ன இது, நேரம் ஆகுது. கனி, இன்னும் என்ன தாண்டி பண்ணுவ? இங்க பாருமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. நம்ம சீக்கிரமா மண்டபத்துக்கு போகணும். நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம வேற கோவிலுக்கார போய் சாமியை கும்பிட்டுட்டு பூஜையை போட்டுட்டு அப்புறமா தான் மண்டபத்துக்கு போகணும். சீக்கிரம் வாடி. இவளுக்கு இந்த மாதிரி அன்பா பணிவாளா சொன்னா அவ காதுல கேட்காது. அவ்வளோ தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றான். விஜய், பாப்பா, என் பையனை இப்படி மாப்பிள்ளை குளத்துல பாக்குறதுக்கு நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. விஜய், நீ எப்படா கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு நான் எத்தனை காலம் தெரியுமா காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேற நீ ஏன் ஒரு பொண்ணை பார்த்து அம்மா எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, இவ்வளவு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன பாரு. அப்ப என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதோட இப்ப என் பிள்ளைய மாப்பிள்ளை குளத்துல பார்க்கும்போது என் மனசுக்கு நிறைவாயிடுச்சு. ஆமாம்மா, என் மனசுல அவளை வச்சுக்கிட்டு என்னால வேற எதுவும் முடிவெடுக்க முடியலம்மா. ஆனா இப்ப அப்படி இல்லை, அவளே என் வாழ்க்கைக்குள்ள வரப்போறா. எனக்கு சந்தோஷமா இருக்குமா? அதான் விஜய், எங்களுக்கு வேணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அதை பாக்குற எங்களுக்கும் மனசு நிறைவா இருக்கும். சரி சரி, நேரம் ஆகுது, நம்ம கோவிலுக்கு போகணும். கிளம்பலாமா? கிளம்பியாச்சுமா. கறி எங்கம்மா? அவளுக்கு தான் ஊறப்பட்ட செல்லத்தறியை கொட்டி கொடுத்து வச்சிருக்கீங்க. அதனால கழுதை இன்னும் பாரு, நேரம் ஆகுது, வரணும்னு வராம நின்றுட்டு இருக்கான். அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் அவளதான் தேடிட்டு இருக்கேன். ஏமா நாங்க தேடிட்டே இருக்கீங்க? அவ சின்ன பொண்ணுமா. நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா? விஜய், அதை நீயே சொல்றியே, உன் தங்கச்சி சின்ன பொண்ணுன்னு. அப்புறம் என்ன, இன்னும் போட்டோம், ஒரு 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு நல்லபடியா மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அது வரைக்கும் அவன் நம்ம கூடவே இருக்கட்டும். என்னால அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இந்த 2-3 வருஷத்துல நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். எப்படியாவது மனசை தேத்திக்கிட்டு அவளை மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவோம். ஆமாமா, நம்மள விட அவதான் அந்த இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2-3 வருஷம் போகட்டும். அதுக்குள்ள நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நிறைய சேர்த்து வைக்கணுமா? அவ கல்யாணத்தை நல்லா ஜாம் நடத்தணுமா? இது வரைக்கும் நம்ம சைடு அந்த மாதிரி கல்யாணம் நடந்தே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிராண்டா நடத்தணுமா? கன்னி கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன் நீங்க பாத்துட்டு இருக்கணுமா? விஜய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. தங்கச்சி மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்க. அவ கல்யாணத்தை எப்படி நீ நடத்துவேன்னு எனக்கு தெரியாது. ஊரே மெச்சுற அளவுக்கு நடத்துவேன்னு எனக்கு தெரியும்டா. நில்லுடி கனி, நில்லு கனி, உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், நில்லுடி. என்ன மாமா? ஏய், உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்கேன். காதுல வாங்காம போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? கனி ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோடி. எனக்கு இப்போதைக்கு அதை தவிர வேற வழி தெரியலடி. அதுக்காக மாமா ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் சரி, இதுல எனக்கு சம்மதம் இல்ல மாமா. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோடி. என்னால நீ இல்லாம வாழ முடியாதுடி. என்ன புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிடி. என்ன மாமா பேசிட்டு இருக்க? குடும்பம் வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஓடி போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கெல்லாம் ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் மாமா. இந்த திருட்டு கல்யாணத்துக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன அம்மா சம்மதம் இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா. ஏய், அப்படி என்ன விரும்பல அப்படிதானே? ஏடி, உனக்காக நான் என் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். ஆனா நீ எனக்காக உங்க அண்ணனையும் உங்க அம்மாவை விட்டுட்டு வர மாட்டேல மாமா. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா, ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல மாமா, எனக்கு நீங்க தான் மாமா முக்கியம்னு உங்க பேடி வந்துருவேன் நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க மாமா, உங்களை நான் விரும்புறேன் தான், அளவுக்கு அதிகமா விரும்புறேன் தான். ஆனா அதை விட என் அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அண்ணனும் என் அம்மாவும் தான் எனக்கு உயிர் மாமா. மாமா உனக்கே தெரியும்ல, என் அம்மா எங்க அப்பா போனதுலேருந்து என் அண்ணனையும் என்னையும் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அதுவும் உங்க அப்பா எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்தாரு. அவ்வளவு இடைஞ்சல்களையும் தாங்கிக்கிட்டு எங்க 2 பேரையும் படிக்க வச்சு நல்லா ஆளாக்குனாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை ஏமாத்திட்டு உன் கூட வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா மாமா? மாமா, உன்னை விட என் அண்ணன் என் மேல பாசத்தை அளவுக்கு அதிகமாக கொட்டி வச்சிருக்கு. எனக்கு ஒண்ணுனா என் அண்ணன் துடிச்சு போயிடும். எனக்கு இப்போ இந்த ஒரு பொருள் வேணும்,
அப்படின்னா அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி கடன் பட்டாவது நான் எனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கும் என் அண்ணன். என் அண்ணனை நான் என்னைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன் மாமா. அதே போலதான் என்னையும் என் அண்ணன் என்னை கஷ்டப்படுத்தவும் பார்க்கப்படுத்தாது, அழ வச்சு பார்த்தது கிடையாது. என் அண்ணன் எனக்காக எல்லாமே செய்வாங்க மாமா. மாமா, இப்படிப்பட்ட அண்ணனையும் இப்படிப்பட்ட அம்மாவையும் ஏமாத்திட்டு உன் கூட ஓடி வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அப்படிதானே மாமா? நேற்று நைட்டு கூட நீ வரதுக்கு முன்னாடி அண்ணன் என்ன திரும்ப சொல்லிட்டு இருந்தது, உனக்கு ஒரு நல்லது பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. முதல்ல உனக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், அப்புறம் தானே ஒரு ஆம்பளை பையனா நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நேற்று அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டது தெரியுமா? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது மாமா. உன் கூட யாரும் பிறக்கலல்ல, அதனால உனக்கு அந்த உடன்பிறப்போட பாசனம் என்னன்னு தெரியாது மாமா. நாங்கள் கஷ்டத்தில் மட்டும்தான் மாமா வளர்ந்துருக்கோம், அதனால எங்களுக்கு பாசனா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதை விட அவமானம்னா என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா. இப்போ நீ கூப்பிட்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மாமா. உன்னால முடிஞ்சா அண்ணனையும் அம்மாவையும் சம்மதிக்கவை, அதே போல அங்கே அத்தையும் மாமாவையும் சம்மதிக்கவை. ஒரு ஆம்பளையா நீ இதை பண்ண மாமா, அப்புறமா நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். அதை விட்டுட்டு அங்கே மாமா உன்னை திட்டுறாரு, பொண்ணு பார்க்குறாரு அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண வைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காத மாமா. அந்த எண்ணத்தை மாத்திரு. இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் மாமா. இதுக்கப்புறமாவது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீயும் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு வா மாமா. அண்ணன் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ அண்ணன்கிட்ட எடுத்து பேசு மாமா. கண்டிப்பாக அண்ணன் இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வைக்கும். நீ முதல்ல அன்னைக்கிட்ட நேரடியா நம்ம 2 பேரும் விரும்புகிறோங்கிறத சொல்லலாம். நானும் வரேன் மாமா, நானும் வரேன். நீயும் நானும் சேர்ந்து அன்னைக்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த அண்ணன் பார்த்துக்கோ. நான் என்னமோ வேணும் உன்னை கூட்டிட்டு போயிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி பேசுறீங்க. இங்க பார், எனக்கும் ஆசைதான். என் அம்மா அப்பா உன் அண்ணன் அம்மானு எல்லாரோட சம்மதத்தோட தான் உன் கருத்து தாலி கட்டணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா இப்ப என் சிச்சுவேஷன் அப்படி இல்லடி. அதுக்காக தாண்டி சொல்றேன், இப்ப மட்டும் நான் உன் கருத்துல தாலி கட்டலனா நான் வேற ஒரு கருத்துல தாலி கட்ட வேண்டியது வரும்டி. மாமா, ஒரு ஆம்பளையா போராடு மாமா. அதை விட்டுட்டு இது நல்லா இல்ல மாமா. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆம்பளை என்னால போராட முடியாதான்? இங்க பாரு, உன் கழுத்தை திருட்டு தரமா தாலியை கட்டிட்டாலும் நான் தாண்டி போராடி ஆகணும். கட்டிட்டேன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போக போறேன். நீ மறுபடியும் இதை பத்தி பேசி வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ணாத மாமா. அங்க அம்மா அண்ணனும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம கோவிலுக்கு கிளம்பணும், அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போகணும். அதனால நீ வா மாமா. உன்னால முடிஞ்சா அன்னைக்கிட்ட எடுத்து பேசு. அப்படி முடியலனா மாமா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. நான் சந்தோஷமா வந்து உன் கல்யாணத்துல அச்சதை போடுறேன் மாமா. ஒண்ணு பார்த்த ஒண்ணு சொல்ல பாக்குதே, அது வாழெடுத்து வெட்ட பாக்குதே. வா மாமா, கிளம்புவோம். ஏண்டி உன் அண்ணனை பத்தி யோசிக்கிறேன், அம்மாவை பத்தி யோசிக்கிறேன், இந்த தீரனை மட்டும் யோசிக்க முடியும் இல்ல? நான் உங்களுக்கு தாண்டி தாலி கட்டுவேன். யார் சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் நீ ஏன் சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன் கருத்துல தான் தாலியை கட்டுவேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி. சீக்கிரமே அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்டி. ஏ கனி, நேரம் ஆகுதுடி, வாடி. இந்த வரேம்மா. அம்மா ஏண்டி இவ்வளவு நேரம் வாடி அலங்காரம் பண்ணிட்டு இருப்ப? நேரம் ஆகுதுல, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போகணும். நீ என்னடா மாஞ்சி இப்பதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா இவ? மா, எதுக்குமா இப்ப கனியை திட்டிட்டு இருக்கீங்க? கனிமா, அம்மா சொல்றது எல்லாம் மனசு வச்சுக்காத, சரியா? சேச்சே இல்லண்ணா, நான் லேட் பண்ணிட்டேல. அம்மா திட்டுறது கரெக்டு தானே, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுண்ணா, அதான் சாரிண்ணா. மா சாரிம்மா, கிளம்பலாமா? கிளம்பலாமே. ஆமா, தீரனுங்க, தீரன் ஆக்கணும். டேய் தீரா, சொல்லுங்க மாமா, இங்கதான் இருக்கேன். டேய் என்னடா முகம் மாட்டமா இருக்கு? என்னடா அத்தை மாமாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறோம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு அந்த பிரச்சனை எப்படியாவது பேசி தீர்த்து வைக்க பாக்குறேன்டா. அட ஆமா, புள்ள முகம் எவ்வளவு மாட்டமா இருக்கு. ஏன்னா இந்த அண்ணன் எப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஏன் பாத்தீரா, என்னதான் பிரச்சனைன்னு கேட்டாலும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்னதான் உனக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை? அப்படி எதனால நீ அன்னைக்கு சண்டை போட்டுட்டு கோச்சிட்டீங்க வந்த? என்னன்னு சொன்னா தானே அவனால என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். சரி, விஜய் சொல்ற மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் நீ பிரச்சனை என்னன்னு விஜய் கிட்ட சொல்லு, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், சரியா? சரிங்க அத்தா, அதுக்கு என்ன, மாமா கிட்ட சொல்லிட்டா போகுது. அதுதானே நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா சொல்றேன். டேய் உள்ளுக்குள்ள என்னமோ வச்சிருக்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் இந்த கல்யாண வேலையில உன்னை சரியா கவனிக்க முடியல. கல்யாணம் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம்
என் முதல் வேலையை உன்னோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர விசாரிச்சேன். அது முதல்ல சால்வ் பண்ணி கொடுக்கறதா என் பிரச்சனை, என் வேலையே. சரிங்க மாமா, நீங்க என்னதான் பண்றீங்க நானும் பாக்குறேன். சரிங்க மாமா. சரிங்க அத்தை. சரி சரி, இங்க நம்ம நின்று மாசம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நேரம் நம்ம கோவிலுக்கு போவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க அங்க கோவிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் முன்னாடி போகணும்னு நினைச்சோம், ஆனா அங்க வந்துருவாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். கிளம்பலாமா?